டிக்கெட் வாங்கினார் போயிருக்காங்க. டிக்கெட் வாங்கினோடனே நம்ம வந்து போட்டில் ஏறிட்டு போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. நான் பாண்டிச்சேரி போட்டிங் போயிருக்கேன், ஆனால் இந்த போட்டிங் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன். செம்மையாக இருந்தது. பாண்டிச்சேரி போட்டிங் வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியும். போட் ரொம்ப ஆடுது, பயங்கரமாக ஆடுது, இப்படி 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 ஷேக் ஆகுது. அதான் தெரியல என்ன பண்ண போகிறோம், எப்படி போயிட்டு வர போகிறேன்னு தெரியல. நிறைய இப்படி 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 இப்படின்னு ரொம்ப ஷேக் ஆகும். டிக்கெட் வாங்கி வந்துட்டோன்னே போட்டில் போயிட்டு அங்கே வீடியோ அப்படியே எடுக்கிறேன். நான் வர அவசரத்தில் மைக்கு கூட எடுத்துகிட்டு வரல. சரி, சடன்னாக வந்து ப்ரோக்ராம் போட்டோம், மைக் கூட எடுத்துகிட்டு வரல. நம்ம முட்டுக்காடாண்ட வந்துட்டோம், முட்டுக்காடு கிட்டே நம்ம வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இதோ பாருங்கள், நிறைய வெயில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நியூ இயர் அதுவும் சரி, எங்கன்னா வெளியில் போனோன்னு இங்கே தான் தோணிருச்சு, அதனால் இங்கே வந்துட்டோம். இப்போ போய் பார்த்தா தான் தெரியும் இதனுடைய அனுபவம் எப்படின்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறேன், போயிட்டு வர போகிறேன். அதனால் உள்ளே போனோடனே எப்படி இருக்குன்னான்னு பார்க்கலாம், போட்டிங்கில் போனோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க நீங்களும் பாருங்கள். ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு இங்கே கடையெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த தண்ணி ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இது, எனக்கு இன்னும் சாப்பிட்ற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். வா பிரீத்தி வா. இந்த போட்லேயே வந்து ஸ்லோவாக போகிறது ஒரு போட்டு, இந்த போட்டு வந்து ஸ்லோவாக போகிறது. இதுலேயே வந்து 3 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்லோவாக போகிறது, இந்த மாதிரி மிதந்து. இன்னொன்று வந்து சல்லுன்னு ஃபாஸ்ட்டாக போகிறது போட்டு. அப்புறம் அது 3வது வந்துட்டு அங்கே போகுது பார்த்திங்களா, அது வந்து பைக் மாதிரி இருக்குது. ஓட்டுறவர் பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கலாம், பிடிச்சிக்கணும் கெட்டிமா. அப்படியே சல்லுன்னு பறக்கிறாரு. ரொம்ப லாங்காக இருக்கிறதால நம்மளுக்கு சரியாக ரொம்ப கிளியராக தெரியல. அப்படியே சல்லுன்னு பறக்கிறாரு. இந்த சைடு வந்தாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்பீடு, செம்ம ஸ்பீடு. நான் வெயில் நின்று எடுத்துட்ருக்கேன், என்னோட ஷேடோவே வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ செம்ம ஸ்பீடு. அப்படியே சாஞ்சி ஓட்டுறாங்க, அப்படி செம்ம ஸ்பீடு. இப்போ வந்து நம்ம டிரைவர் வந்துட்டாங்கன்னா போட்டை எடுத்துருவாங்களாம். இப்போ நம்ம போட்டிங் போகிறோம். அதுலேயும் வந்து 4 பேர் கிடையாது, 4 பேர் இல்லாத 8 பேர் இருந்தால் தான் எடுப்பாங்களாம். 4 பேருன்னா வந்து அது வேற ரேஞ்சு ஓட்டுவாங்களாம். எனக்கு பயமாக இருக்கனால 8 பேர் இதுவே நாங்கள் ஓட்டுறோம். ஹாய் சொல்ல, ஹாய். போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார் நீங்க அங்க போய் சிஸ்டம் மொபைல் நீங்க மாறி ஹாப்பி நியூ இயர் ப்ரோ.
அங்க வேற போட்டோ எடுக்கறாங்களா? போட்டோ பாருங்க. ஸ்டாண்ட் பாருங்க. பாருங்க. ஓகே நான் பயமா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. போட்டால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல என்னவோ நினைச்சோம், வெயில்ல ரொம்ப ஒரு மாதிரி சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் தண்ணி அப்படின்னு பார்த்தோம். ஆனா வந்து இப்போ வந்து நல்லா ஒரு சில்லுன்னு நல்லா இருக்கு, காத்து நல்லா இருக்கு. அதை விட பயங்கர மேஜிக், ரொம்ப அழகா பண்றாரு. போட் ஓட்டுறவர் ரொம்ப செமையா ஓட்டுறாரு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். நல்ல சில்லுன்னு காத்து, நல்லா சில்லுன்னு இருக்கு. இந்த ஷீட் மட்டும் தான் இருக்கு, மேல இந்த ஷீட்டுக்கே நல்லா இருக்கு, ஒரு சில்லுன்னு காத்து செமையா இருக்கு. செல்வா ஹாய், பிரியா ஹாப்பி நியூ இயர். இல்ல இல்ல, போன் நான் கெட்டிமா தான் பிடிச்சிருக்கேன். செம்மையா ஆடுது போட்டு, நல்லா ஷேக் பண்ணி நல்லா செம்மையா என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாமே என்ஜாய் பண்ணணும், எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். முட்டுக்காடு போட்டிங் வாங்க, நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க.
பூவாறு கடல தண்ணி நான் ஒன்று சேர்ந்தேன் அதாவது பூவாறு இது வரேன் காணத்துல கட்டு இது பூவாறு இது கடல தண்ணி பண்ணுறாங்க. இந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் லைட்டாக தான் வந்துச்சு. இந்த தண்ணி வந்து எண்ணூர் கடல், அப்புறம் வந்து கிளம்பாக்கம் அந்த பீச்சு, அங்கேருந்து இன்னும் ஒரு 2-3 இது சொன்னாங்க. அங்கேருந்து வந்து உள்ளே வருது, ஷேக்காய் வருமா பீச் தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வருது. அதாவது தண்ணி வந்து கிளியர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. புது தண்ணி அந்த பீச்சு தண்ணி மாறி 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 இங்கே இருக்க தண்ணி அங்கே இருக்க தண்ணி அப்படி ஷேக்காய் போயிட்டே இருக்குது. நம்ம கூட போட்டிங்க்கு வந்து அவங்க பார்த்து சிரிச்சுருந்தாங்க, அவங்களுக்காக சிரித்தேன். 4 பேர் போக முடியாது, 8 பேராக போகணுன்னாங்க. அதனால் இன்னொரு 4 பேர் நம்ம கூட வந்தாங்க போட்டில். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டினார். அந்த போட்டு ஓட்டுறவர் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி ஓட்டினார். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு இந்த ஜாலியை என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு மீதியை வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு எங்கே இருக்கா கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு மீதியை வந்துட்டு உள்ளே அப்படியே எடுத்து வச்சிடணும் பேக்கில். நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ஜாய் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாகிடுது. அதாவது நாங்கள் வந்துட்டு ஃபோன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதனால எனக்கு வந்து அந்த போட்டில் போகிற டிஸ்டன்ஸு தெரியல, சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து 3 கிலோமீட்டர் கூப்பிட்டு போனாங்களாம். 3 கிலோமீட்டர் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியல. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறதுல அந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்களும் வந்து இதில் என்ஜாய் பண்ணணும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், எல்லா சந்தோஷமும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புதுசாக வர சப்ஸ்கிரைபர்கிட்ட இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபரு எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால் இதனுடைய டிஸ்டன்ஸை நான் கண்டுக்கவே இல்லை. போயிட்டு முடிஞ்சிச்சா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. நீ நம்ம முட்டுக்காடு வந்து செமையாக என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம வந்து அடுத்து வேறு எங்கே போகிறேன்னான்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல் டே வந்துட்டு எங்கெங்கே போகிறோம் என்னான்றது எங்களுக்கே தெரியல. ஏன்னா நம்ம ஏற்பாடாக நம்ம எதாவது ரெடி பண்ணோம்னா அது நின்றுடுது அந்த ப்ரோக்ராம். அதனால் எங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே சடனாக ப்ரோக்ராம் போடணும், அப்போ தான் வந்து எங்களுக்கு அது நடக்கும். அதனால் அடுத்து எங்கே போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். நிறைய வண்டி, நிறைய ஜனங்க ஃபுல்லாக. நியூ இயர் இல்லைங்களா, எல்லோரும் நம்மள மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்கு தானே எல்லாம் பார்ப்பாங்க. அடுத்து எங்கே போக போகிறோன்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து. இங்கே வந்து இப்படி ஒரு 3 கோபுரம் இருக்குது. அது என்ன கோபுரம்னு தெரியல, ஏதோ கோபுரம் இருந்துச்சு. அப்படியே சாஞ்சு ஒரு வீடியோ எடுத்துட்டேன்.